அமேசான் கால் எதுலேயுமே நீங்கள் போட்டு ஆர்டரே கூட ஹலோ ஃபேமு, நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கேமரா ஆர்டர் போட்டு சொல்லியிருப்போம். அதோட கண்டினியூ வீடியோ தான். என்னோட ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், வீடியோவாக மேக் பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மேக் பண்ணியாச்சு, மேக் பண்ண போகிறோம். நான் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்ல போனால் ஃபஸ்ட்டாக நம்ம போடுற கேமரா வந்து இந்த 4K ஸ்போர்ட்ஸ் கேமரா சொல்லிட்டு, அல்ட்ரா ஹெச்டி சொல்லிட்டு, டிவி சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ப்ரைஸுக்கு ஒர்த்தானா 2000க்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். நான் எதிர்பார்த்தேன், பெருசாக எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு கிடைக்கல. சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே இதே மாதிரி தான் கேமரா ஃபஸ்ட்டு இதே கேமரா தான். ஆனால் கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்குது. அது பார்க்கணும், சின்ன பெருசாக இருக்கும் தெரியும். ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கேமரா தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ண அந்த மோட்டார் செட்டிங்கு, அப்புறம் சார்ஜிங் கேபிள் பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. ஸ்டிக்கரிங் ஒட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கேமரா ஹேண்டில் பண்ணுறது பெட் பண்ணி சொல்கிறது. அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கேமரா தான் இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஆச்சரியமாக இருக்குது. கேமரா வந்து ஆன் ஆகுது. நான் ஏற்கனவே முன்னாடி இது சொல்லியிருப்பேன். ஏற்கனவே இது மாதிரி கேமரா ஆர்டர் போட்டு வந்துருச்சு, ஆனே ஆகலை. பேட்டரியும் அமுக்கி காட்ட முடியும். எப்படி காட்டுன்னு பாருங்கள். இந்த கிளிப்பு மாதிரி இதுக்கு பாருங்கள். அந்த இது அமுக்கி திறந்து ஓப்பன் ஆகிக்கும். 2000 சொல்லப்போனால் 2000 ஒன்றும் கிடையாது. 1700 1700 இது ஒருத்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துன்னு சொல்ல முடியாது, ஒருத்தருன்னு சொல்ல முடியாதுன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து பெருசாக ஒன்று நம்ம செல்லாம் பண்ண முடியாது. நார்மலாக நம்ம அம்மா செல்லில் அந்த 1500 அந்த மொபைலில் பண்ணுவாங்க, பட்டன் செல்லில் கீபேட், அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டியாக இருக்குது. அந்த மின்னு அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் சுவிட்ச் இருக்குது. ஆன் பண்ணால் இந்த லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, லைட் எரியும், இந்த ஆன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். டிஸ்பிளே குவாலிட்டிங்கன்னா அப்படியே மொபைல் பட்டன் செல் மொபைல் டிஸ்பிளே தான். அதே டிஸ்பிளே தான், டிசியாக சொல்லுவாங்க. அதே டிஸ்பிளே தான். ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னதாக படம் இருக்குது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒருத்தர் கைஸ் தான் வந்து வாங்கி ஏமாந்துறேன். இனிமேல் நீங்கள் கேமரான்னு போனீங்கன்னா, ஆக்ஷன் கேமரான்னு போனீங்கன்னா அந்த 1500, 2000, 3000, 7000, அட்லீஸ்ட் ஒரு 5000க்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த கேமரா வாங்குறேன். அட்லீஸ்ட் பட்ஜெட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 5000க்கு மேலே போடுங்க. போட்டால் தான் ஒரு நார்மல் கேமரா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே குவாலிட்டியாக மட்டும் தரும். இதெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நான் ஜெல்லாக சொல்லிடுறேன் ரிவ்யூ. மற்றவங்க போட்டு ஏன் ஏமாறாங்க, நான் ரொம்ப சொல்லிடுறேன். இதெல்லாம் வேஸ்ட். இந்த கேமரா இப்போ இது ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாவே அமுங்குது அப்படியே. அது இல்லாமல் மோசம் வந்து பேட்ரி வந்து இன்னொரு பேர் அடிச்சுனா தரவும் இல்லை. அது பிரச்சனை இல்லை, அது எந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சாருங்க பேட்டரி உங்களுக்கு எப்படி தான் இருக்குன்னா இருக்கிறதே அல்டிமேட்டாக தான். பேட்டரிஸ் பக்காவாக இருக்குது. பாருங்க, அமுத்துனா உள்ள ஒன்றுமே இல்லை, அமுங்குது அப்படியே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி அமுங்குது பார்த்தீங்களா. சின்னோடு பீஸ் சிப்பு மாதிரி இருக்குது. இந்த பேட்டரி ரவுண்டாக அந்த பேட்டரி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆச்சரியம்னா ஆன் ஆகுது. அதான் பெரிய விஷயமா இருக்குது. நம்ப முடியல நாளே. ஏன்னா ஆனாவது ஆச்சரியமாக சொல்லிட்டு பேட்டரி அது மாதிரி கேமரா வாங்கியிருப்போம். வாங்கி சார்ஜ் போட்டே இருப்பேன், அப்போ தான் ஆனாகி நிற்கும். இப்போ நம்ம ஆனாகுது. கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்துட்டேன் போல. சிரிப்பு தான் வருது. இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன். உடனே ஃபோன் பண்ணாங்க அமேசான்காரவங்க. அது மாதிரி பாஸ்வேர்டு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். சொன்ன மாதிரி ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் கேமரா தவிர மற்ற எல்லாம் பக்கா குவாலிட்டி. 2000 தான் ஒருத்து. அப்புறம் உள்ள திங்ஸுக்கு ஒர்த்து ஓகே, இது வரைக்கும் திங்ஸ் ஓகே. பட் ஆனால் கேமரா 2000க்கு ஒர்த்தே கிடையாது சொல்ல போனால். இதுக்கு தான் 2000 1 வீக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த எடுத்து போன கேமரா தான் சொல்ல போனால். கடுப்பாகுது நமக்கு. இது ஒரு நாள் தான். நம்ம வந்து மைக்கெலாம் ஏதாச்சும் பண்ணி நம்ம இது பண்ணி போட்டலாம். ஒரு குவாலிட்டி பக்கா வீடியோவுக்கு இந்த கேமரா சுத்தமாக கிடைக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக. நான் வருவோம்னு சின்ன ரிவ்யூ பார்த்தேன், பக்காவாக இருக்குது. நான் ரிவ்யூ சைடில் உங்களுக்கு போடுறேன். ரிவ்யூ பக்காவாக இருக்குது. கேமரா எல்லாமே அல்டிமேட் கொடுத்தாங்க. பட் ஆனால் குவாலிட்டி வந்து இப்படி தான் கிடையாது. மற்றபடி மேடி பண்ணால் நல்லா தான் இருக்குது. மேலே அந்த இதுதான் செம்மையாக இருக்குது. இதுலேயே இப்போ 4K ஆக்ஷன் ஸ்க்ரீன் போட்டுருக்குது.
மேலே குவாலிட்டிலாம் பக்கமாக வரலாமா அப்படின்னு டிஸ்பிளே நல்லா இல்லை, டிஸ்பிளே சுத்தமாக பிடிக்கல. இப்போ ரெக்கார்டிங் வந்து வீடியோ எடுத்தாலே நல்லாலே வருங்களா அது மாதிரி வருது. ஆனால் நம்ம சொல்லப்போனால் நம்ம அம்மா செல்லில் கூட கொஞ்சம் தெளிவாக நல்லா வராது, உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதான் நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதான் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டேன். மைக் ஆடை வாங்கி மைக் வந்து ரன்னிங் மோட்டோ ஒர்க் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கேமராலாம் வெயிட் பண்ணி கேமரா வந்து கோயம்புத்தூரில் நான் பேசி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு 2000 சொல்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சா ஒரு 10 ரூபா. நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோ 9/10 நினைக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. அந்த 8 வந்து சொல்கிறாங்க, கம்மியாக சொல்கிறாங்க. இப்போ 8 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கன்னா சொல்ல போனால் கோயம்புத்தூரில் முத்துக்குமார் சொல்லிட்டு கேமரா இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஃபோன் பண்ணி பேசினேன் அந்த ப்ரோட்டை, நல்லா தான் இருக்குது அவங்க கேமரா வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேமரா யூஸ்ஃபுல் கேமரா சொல்ல போனால் சாம்சங் கேமரா மாட்டி, ஏன்னா சாம்சங் கேமரா போகக்கூடாது. ஏன்னா கேமரா வந்து லென்ஸ் அடி வருவாங்க, பேட்டரி யூஸ் வருவாங்க, சுற்றி அந்த பாட்ஸ் சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம். நம்ம அதை வந்து ஒரு கம்மி பண்ணிட்டு வாங்க முடியாது. அந்த கேமரா அந்த கண்டிஷன் எடுத்துருந்தோமே நம்ம எலக்ட்ரிக்கலாக இது எல்லா ஐட்டமே நம்ம வந்து செகண்ட்லேயே வாங்காதும் நம்ம யோசிப்பேன். வாங்கவும் மாட்டேன் சொல்ல போனால். மோஸ்ட்லி வாங்கினா புதுசாக வாங்கிடுறேன். நம்ம இருக்கிற நிலைமை டக்குன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நான் யோசனை பண்ணிட்டு கேமரா வாங்க சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளான் தான். இல்லாட்டி ஐஃபோன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. ஐஃபோன் வாங்க ஃபஸ்ட்டு பிளான் வச்சு ஐஃபோன் வாங்கிட்டு கேமரா வாங்க சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். பட் அது வாங்கி நமக்கு டைம் இல்லை. ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நம்ம மொபைல்லே இது எடிட் பண்ணி போடலாம் சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதே மாதிரி வேறு என்னென்னா வேறு ஒன்றும் ஐடியா ஒன்றும் இல்லை சொல்ல போனால். இப்போதைக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. இதுவே சத்தமாக நம்ம வரைக்கும் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. சரி இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த தான் மைக்கு ரிவ்யூ பண்ணலை, அது தனியாக அடுத்த இடம் ரிவ்யூ பண்ணி போகிறேன். ஒருத்தான மைக்கு நான் கூட பயந்து வாங்கினேன் அந்த மைக்கு. மஃபியான்னு சொல்லிட்டு, மஃபியான்னு தெரியல பேர். பக்கா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம வந்து கோவா ஹீரோ 10 இது மாதிரி இல்லை, கோவராக்கே அட்டாச் பண்ணி போடலாம் போல. அதாவது ஒருத்தான மைக்கு அது. நான் பயந்து வாங்கினேன். ஆர்டர் போடுறது பயந்து வாங்கினேன். அதுவே மைக்கு வந்து 450 ரூபா வந்துச்சு. பரவாயில்ல ஓகே சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கணும். இப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறதாக இருந்துச்சு. சரி இதுவும் போயிடுச்சு, அவங்க ரிட்டன் போட்டேன். சொல்ல போனால் சைடில் போடுறேன். வந்தோடனே ரிட்டன் போட்டேன். பார்த்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் சுத்தமாக கிடையாது. இதுக்கெல்லாம் பாருங்கள் குவாலிட்டி பக்கம் வாட்டர் ப்ரூஃபு பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மற்ற எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் முன்னே வந்து திங்ஸ் அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைச்சிட்டாங்க. திங்ஸ் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு. ஓகே சிஓ லவ் சப்போர்ட் போய் கொடுத்துட்டுங்க. எனக்கு வீடியோ போட்டோம்னா நான் ரீச் ஆக மாட்டேங்குது. ஷார்ட்ஸாக போட்டுருக்கேன். இது ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், பாருங்கள். திரும்பி சொல்லிக்கிறேன், யாருமே இது வந்து சுந்தரான்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. இந்த கடையில் இருக்கிறப்போ அது வாங்காதீங்க. சொல்லப்போனால் ஒரு அட்லீஸ்ட் 5000 அனுப்போம். கேமரானாவே குவாலிட்டி வேணும், நல்லா யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ரெக்கார்டு பண்ணாவே 5000 மேலே போயிருங்க. அதுக்குள்ளே கேமரா வாங்காதீங்க. அப்படி இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்க. ஆன்லைன் ஆர்டர் போட்டு ஏமாந்துற சில பேர் ஆன்லைன் ஆர்டர் போட்டு ரிட்டர்ன் கூட தெரியாமல் இருப்பாங்க. சரி அவ்வளோ நம்ம காசு சொல்லிட்டு பயந்துருப்பாங்க. அதனால் அது மாதிரி ஆர்டர் சொல்லி உங்களுக்கு திரும்பி கேமரா வாங்கி திரும்பி ஆர்டர் அதை செக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சு தான் ஆர்டர் போட்டேன். தெரிஞ்சு ஆர்டர் பண்ணி எப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் அதே மாதிரி தான் அவர் நினச்சி அதே மாதிரி நினச்சி தெரிஞ்சு தான் ஆர்டர் போடுறேன். தெரியாமல் ஆர்டர் போட தெரிஞ்சுதான் இது மாதிரி இருக்குன்னு தெரியும். டெவலப் தான் ஆர்டர் போடுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சு வரட்டும் எப்படி தான் ரிவ்யூ பார்த்து நான் படுத்த ரிவ்யூ பார்த்தேன். சரி நல்லா இருக்கும் எல்லாருக்கும். 10 கேமரா இதே மாதிரி தான் பார்த்தேன் இந்த டைமில். இந்த 10 கேமராவில் ஒரு கேமரா ஃபஸ்ட்டாக வந்துச்சு. சரி செக் பண்ணி ரிவ்யூ பார்த்தா ரிவ்யூ எல்லாம் பக்கானாங்க. ஒருத்தர் சுத்தமாக இல்லை. நான் மற்றபடி மேலே நல்லா இருக்குது. பட் உள்ள டிஸ்பிளேலாம் இருந்தால் அதை மாதிரி ஆளுக்கு வீடியோ பிடிச்சோம்னா சுத்தமாக ஒருத்தர் இல்லை. வாங்காதீங்க சொல்லிட்டேன். அதிக பேர் சொல்லிக்க மாட்டாங்க இந்த கேமரா பற்றி ரிவ்யூ. நானும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிக்க மாட்டாங்க. ரிவ்யூ பொறுத்தவரைக்கு நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். பெஸ்ட் பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது மிக்க நன்றி. ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணி வியூஸு அன்பார்ந்த குடும்பமாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறேன்.
நான் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணுறேன். கேமரா வேணுன்னா கொஞ்சம் வச்சு வெளியே வச்சு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் மொபைலில் தூக்கி வைக்க முடியல. ஆனால் ஒரு மொபைல் டக்குன்னு கால் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அதான் சரி இதில் பண்ணிடுவேன். கஷ்டப்பட்டு வச்சு எடுத்து போஸ்ட் விட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சேனல் வச்சுருப்பேன். இந்த மொபைலை வச்சு தான் ஒரே மொபைல் வச்சு தான் வீடியோ விளாக் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நான் முடிவு பண்ணேன் என்னன்னா, சரி கேமரா வாங்கிடலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. மொபைல் டக்குன்னு கீழே ஓடுச்சுன்னா மவுண்ட் நம்ம பாட்டில் எப்படி திரும்புவோம், இந்த டிராஃப்டில் திரும்ப டக்குன்னு மொபைல் கீழே ஓடுவோம். ஆனால் அந்த கிளிப்பை நல்லா டைட்டாக நம்ம ஃபுல்லாக டிப் பண்ணுவாங்க. அந்த டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கழுந்து வரும் அப்படியே. அதனால சரி நான் விட்டு வச்சுருக்கேன். பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். உங்கள் லவ் சப்போர்ட் கொடுத்துட்டுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஏமாந்தாங்க அமேசான் எதுலேயுமே நீங்கள் போட்டு ஆர்டரே கூட ஓகே. லவ் சப்போர்ட் போய் கொடுத்துட்டுங்க. நான் வந்து கேமரா நான் வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணுறேன். அது எப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க தெரியும். மோஸ்ட்லி எல்லா மோட்டோ விளாகர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்மளும் வாங்க போகிறோம். செகண்ட்லாம் வாங்குமா இல்லை புதுசாக வாங்குமா இந்த மனசு இருந்து செகண்டில் நான் போகவே மாட்டேன். அதிகபட்சம் செகண்ட் பக்கம் போக மாட்டேன். அது ஒரு பக்கம் நம்பி வாங்கலாம், ஒரு பக்கம் நம்பாமல் எப்படி சொல்ல முடியும். கேமரா அந்த யூஸ் பண்ண ஓனர் தான் தெரியும், என்ன அதை ஃபால்ட்டுன்னு தெரியும். சில பேர் சொல்லாமல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கும் தெரியாது, அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க தான். அப்படிங்கும்போது நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அதை நான் பெருசாக சொல்ல முடியாது. அதெல்லாம் யோசனை பண்ணேன்னா போகலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லி அவர்கிட்ட காசு ரெடி பண்ணிட்டு போகலாமா. ஒரு பக்கம் மணி வர வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். சரி ஆர்டர் பண்ணி போட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். எப்படி ஏமாந்துடுறாங்க பார்த்து கேமரா பார்த்து ஆர்டர் கொடுத்து ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ரிலீஸ் பண்ணலாம். பின்ன யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேமரா அவங்க வாங்கி ஏமாந்து ரிட்டர்ன் போடாமல் அப்படியே விட்டுறாங்க. இது எதுக்கு இந்த கேமராலாம் வேஸ்ட்டு சொல்ல போனால். நானே ரிட்டர்ன் போட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் அவிஸ் அப்படி போய் கொடுத்துட்டே இருக்கேன். நான் இதை பற்றி ஷார்ட்ஸாக ஒன்று போட்டுறேன். ஓகே, டாட்டா சியோ. அந்த பெருசாக ஒன்றும் இல்லைங்க பாருங்க. இப்போ எடுத்துகிட்டு அவ்வளோதான். அந்த சின்ன லாக்கு மாதிரி அந்த லாக்கெல்லாம் உட்காருது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பக்கவாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒர்த்து இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் மற்றபடி வேறு ஒன்றும் கவலை இல்லை. என்னென்னா நம்ம வாங்கின எதுவுமே சரியில்லையே எனக்கு வாங்கினதில் மட்டும்தான் கேமரில் ஆர்டர் போட்டுருவோம். பார்ப்போம் பேக் பண்ணி பேக் பண்ணிட்டு வச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நாங்கள் லவ் சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அது முன்னாடி சொல்ல தோணுது, மற்றபடி எதுவும் சொல்ல முடியல. இது பண்ண போது அது பண்ண போது சொல்ல முடியல. பண்ணி எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக சொல்லிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு போவோம். பார்ப்போம். நான் கேமரா வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு ப்ராடக்ட் முக்கியமாக படுத்து கேமரா தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்கின ஐடியா இல்லை. கேமரா வாங்கிட்டு உங்களை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, லவ் சப்போர்ட் போட்டு